எல்லாருக்கும் இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு சம்மர் லீவ் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமே ஆயிடுச்சு. நாங்களும் இப்போ வந்து சர்வர் மைக்ராஃப்ட் சர்வர் சீரீஸ் ப்ளே பண்ணலாங்கிறதுக்காக ஒரு சர்வர் வெயிட் பண்ணி ஆரம்பித்த சீரீஸில் அது இதை வந்து ஆக்சுவலி ஆரம்பித்து ஒரு வாரம் ஆனதுனால இந்த வீடியோ வந்து இந்த ஒரு வாரமாகவே ஃபுல்லாக எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட் பண்ணி ஒரே ஒரு வீடியோ கம்போஸ் பண்ணி எடுத்தது தான். இதில் வந்து இந்த 7 நாள் பண்ண ப்ராக்ரஸுமே இருக்கும். இதுக்கு மேலே வர வீடியோஸ்லேயும் இந்த அப்கமிங் வீடியோஸ்லேயும் ஒரு 1 வீக்குக்கு 2 வீடியோஸ் வரும் நம்புகிறேன். சரி, வீடியோ போயிடலாம். நான் காலையில் ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டு காலையில் ஒரு புளியெல்லாம் போட்டுட்டு நானும் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு 3000 கொடுத்துட்டான். ஏதாச்சும் ஒரு பிகாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக்கு பார்த்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. வச்சு அவங்க நம்ம அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஒரு நெக்ஸ்ட்டு வந்து மைனிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே. இங்கே அப்புறம் நானும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பண்ணேன். அப்புறம் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போலாராக லேண்ட்ஸ்கேப்பில் அதனால் எனக்கு வேறு இந்த கொஞ்சம் இதாக இருக்கும், ரிச்சான கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியாது இந்த செட்டிங்ஸில் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில். மைனிங் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு கேம் வந்துச்சு. அதுக்கு வந்து சரி உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு டார்ச் கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு ஸ்டிக்கு எடுத்துகிட்டு எங்கள் ஸ்டிக்கை வச்சு ஒரு டார்ச் கொஞ்சம் செஞ்சு பண்ணியாச்சு. உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு போயிட்டேன். கொஞ்சம் ஆயனம் கிடச்சிது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இப்போ வந்து அவன் இந்த சார் இந்த ஜாப் அடிச்சானால இதுதான் பிரச்சனை. இப்போது இது சிக்கன் எந்த ஒரு மாசுமே அவ்வளோக்கா ஸ்பானே ஆக மாட்டேங்குது. ஆனால் எவ்வளோதான் பண்ணுறோம் ஸ்பானே ஆகிட்டு முடியும். அப்புறம் போகிற வழியிலேயே இந்த அப்படியே உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஒரு வாட்டர் கேம் வந்துச்சு. உள்ளே போய் டைமண்ட் இந்த மாதிரி இதில் வந்து டைமண்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ளே இறங்கி பார்க்க ஆரம்பித்தேன். டோஸ் வச்சு ஜாவாவில் டோஸை வச்சு கொஞ்சம் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். டோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் டைமண்ட் ஏதாவது கிடைக்கும்னு. ஆனால் இந்த இதில் ஃபுல்லாமே எனக்கு ரெட் ஸ்டோன் லேப்பிஸ் ஆனால் கிடச்சதே தவிர கிடைக்கும். அவனுங்கெல்லாம் டைமண்ட்ஸ் எல்லாம் அப்படியே டார்மாராக ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வர் ஸ்டார்டிங்லேயே நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் டீப்பாக மைண்ட் பண்ணிட்டு நானும் கொஞ்சம் டைமண்ட்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். விளைச்சிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெறும் அயன் ஜாக்ஸு எந்த ஒரு ஃபார்ச்சூன் என்சால்மெண்ட்டும் இல்லாமல் மைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. இருந்தாலும் பாவாடை ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்டாக வர மாட்டிட்டு பண்ணுறது தான் பண்ணால் தான் நல்லா ஸ்டார்ட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஏன்னா எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பண்ண ஆரம்பிக்கலாம் தான் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் தவிர்க்காமல் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கேவையே அப்புறம் உள்ளே போய் மைண்ட் பண்ணிருக்கும் போது எனக்கு இந்த கேவ் வந்துச்சு. இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பைடர் ஸ்பானர் இருந்துச்சு.
காயின் தான் உள்ளே போய் செக் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்தா கோல்டன் ஆப்பிள் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் சிடி இருந்துச்சு. மற்ற எதுவும் அவ்வளோ பார்த்தா இல்லை. அயன் இந்த கொண்டு இவனை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பைடர்ஸ்லாம் கூட்டமாக செஞ்சுச்சுன்னா நான் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை அட்டாக் பண்ண மாட்டேங்குது கைஸ். இந்த மாதிரி கூடி சேர்ந்துக்குது, கீழே இறங்காது, ஈஸியாக அடிச்சிடலாம். ஸ்பைடர்ஸ் போன ஒன்றும் இன்ட்ரெஸ்டாக இல்லை, அதனால் அதை உடச்சிட்றது தான் ஒரு யூஸ்ஃபுல், வேறு யூஸ்லாம் இல்லை. இதில் வந்து கொஞ்சம் ரெட் ஸ்டோன் இருந்துச்சு, கோல்டன் ஆப்பிள், கன்ஃபார்ம் கோல்டன் ஆப்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு 3 பக்கெட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன், நிறையா ஒரு ஃபார்ம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மைனிங் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எப்போவுமே இந்த முக்கால்வாசி பேர் எல்லாருமே இந்த லாவா இந்த மாதிரிலாம் இந்த லெவலில் வந்துச்சுன்னா விட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விட்டு போகாமல் சைடில் எப்போவுமே மைண்ட் பண்ணக்கூடாதுங்க. மைண்ட் பண்ணும்போது டைமண்ட்ஸ் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரில, எனக்கு கிடச்சலாம் எல்லா டைமண்டுமே 4 இல்லை 3 வெயின்ஸ் வரைக்குமே தான், அது தவிர ஒரு 80 வெயின்ஸ் இந்த மாதிரிலாம் போகவே இல்லை. அப்புறம் இன்னொரு வெயின் கிடச்சிது, அதில் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் கிடைக்கல. வெயின் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இதுதான் கடைசியாக மைண்ட் பண்ண டைமண்ட் நினைக்கிறேன். எவ்வளோ டைமண்ட் சேர்ந்துருக்கு அங்கே இதோட டைமண்ட் இன்னும் கொஞ்சம் இந்த கரெக்டாக எப்போவுமே இந்த டஃப் பிளாக்கை செக் பண்ணி பாருங்க. எப்போவுமே இது வரைக்கும் இந்த சர்வஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லா டஃப் பிளாக்லேயும் ஒரு ஓரத்தில் டைமண்ட் கிடச்சிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சேர்த்த டைமண்டில் 3 தடவை கிடச்சிது. இது பக்கத்தில் வேறு எதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் போட்டாங்க. நெக்ஸ்ட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சேன் மைனிங்க்கு. அப்புறம் இன்னொரு வெயின் கிடைக்க ஆரம்பிச்சு. ஆனால் இது ஒன்றும் பெருசாக இல்லை, 2 டைமண்ட் தான் கிடச்சிது. அதில் தான் ஒழுங்காக கிடைக்கான்னு பார்த்தா நெக்ஸ்ட் இன்னொரு வெயின் கிடச்சிது. இதில் கூட பரவாயில்லைங்க, இதில் வந்து எவ்வளோ பிரச்சனை பார்த்தாங்க, ஒரு 4 வந்துருக்கு. பரவாயில்ல, 27 கிடச்சிருக்கு, இதே போதும் எனக்கு.
இது வச்சு டைமண்ட் ஆர்மர் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். ஆனால் நம்ம ஆக்ஸுக்கும் ஸ்வாடுக்கும் மைனிங் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு மைனிங் போகும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வச்சுருந்த இது வரைக்கும் சேர்த்தேன் அயன் கீழே வரைக்கும் தோண்டி வந்ததுலேயே கொஞ்சம் நிறைய அயன் கிடச்சிது. இது வச்சு அயன் ஆர்மர் நிறைய எக்யூப்மெண்ட்டில் செஞ்சிடலாம். அதை வச்சு ஒரு செஸ் பிளேட், அப்படியே ஒரு லெக்கிங்ஸு, டஃப் பிளாக்ல எதுக்கு இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேலே போனோன்னா கீழே தான் விழுவும். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம போட்டுட்டு வேணால் கிராஃப்ட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு பூட்ஸ், ஒரு ஹெல்மெட், பார்த்தீங்களா சூப்பராக மாறியாச்சு. என்ன என்னால் ஸ்கின்னு தான் வைக்க முடியல, ஏன்னு தெரில வாய்ஸ். இந்த மாதிரி எமுலேட்டர் அந்த மாதிரி எடுத்தாலே என்னால் ஸ்கின்னே வைக்க முடியலை. அப்புறம் தோண்டிட்டு மேலே வந்துட்டுருக்கேன் டைமண்ட்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா ட்ரையல் சேம்பர். அந்த கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் போய் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இன்னொரு ட்ரையல் சேம்பர்ஸ். இப்போ அதை கொஞ்சம் உள்ளே போய் சுற்றி பார்க்கலான்னு இல்லை வந்து கோஆர்டினேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மேலே கிளம்ப ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன். பெருசாக தான் இருக்குது. அப்புறம் அது அப்படியே மேலே வரும்போது லாவா லேக் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக கிட்டத்தட்ட மேல் லேயர் வந்தாச்சு. சீக்கிரமாக மேலே ஏறி போக வேண்டியதான். இவ்வளோ நேரம் தேடி இப்போ கிடைக்குது எனக்கு அயன். ஃபைனலி எப்படியோ கொஞ்சோட மேலே ஏறி எந்த இடத்துக்கு வந்தேனே தெரில. ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்து எண்டிங்லேயே போய் வந்துட்டேன். சரி, இப்போ நம்ம இடத்துக்கு போகணும். வந்துட்டு எடுத்த அயன்ஸையும் கொஞ்சம் வரவழையில் எடுத்த மைனையும் கொஞ்சம் உருக்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒரு ஷீல்டு, ஷீல்டு ரொம்ப எசென்சியல். ஆனால் ஜாவா எடிஷனில் நம்ம உட்காரணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் செகண்டரி பட்டன் அமுத்தினாலே போதும், நமக்கு அது ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங் வந்து அவ்வளோக்கா பண்ணலை அப்படின்னா, எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் என்னால் ஒழுங்காக ரெக்கார்டிங் பண்ண முடியல. அதனால் மற்றபடி ப்ளே பண்ணதெல்லாம் வந்து ப்ராக்ரஸ் பண்ணேன். கொஞ்சம் வீடெலாம் கட்டினேன். மற்றவங்க தான் என்னோட நிறையா ப்ராக்ரஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த பையனுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு வீடு டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களும் அப்படியே அவங்க வேலையை முடிச்சு முதல் தடவையாக நான் ஹாப்பி இயர்ஸில் ட்ராவல் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ள. இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள இல்லை. இப்போ நிறைய பேர்த்துக்கு டாக் கேட்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கேட்னால் பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த அப்டேட்டை எனக்கு பிடிச்சதுன்னா இந்த ஹாப்பி இயர்ஸ் தான். அதனாலேயே எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு இந்த வருஷம் தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகுது இந்த இது, அவ்வளோதான். அப்புறம் 3 நாள் ஆயிடுச்சு என்னோடய ஃபேண்டம்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. நான் அது நம்மளா அட்டாக் பண்ணான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கணும் தான் பிடிச்சி அடி. எனக்கு எய்மும் எட்டலை, ஆனால் அப்படியே அடி வாங்க அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு. இவங்கிட்ட இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு வந்ததுலேயே நாங்கள் ரீச் ஆக வேண்டிய இடத்த கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். அப்புறம் இதுதான் எங்கள் இடம். சரிங்களா, சூப்பராக இருக்கா? ஏன்னா என்னோட எல்லாருமே கிட்டத்தட்ட பயங்கரமாக டெக்கரேஷனில் ஃபோக்கஸாகவே இருந்தாங்க. சூப்பராக அவங்களோட ஆக்சுவலி யாருமே அவங்க பில்டிங்கை அது அவங்க ஹவுஸ்லாம் கட்ட ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாம் அவங்க ட்ரேடிங் ஹால், அயன் ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒருத்தர் அயன் ஃபார்ம் கட்டி முடிச்சிட்டாரு. அது அவங்களாம் அவங்களோட டூல்ஸு ஆர்மில் தான் ரெடி பண்ண ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அவங்க ஒரு வீட்டை வீட்டை கட்டணும் அப்புறம் லேண்ட் ஆகிட்டு அந்த பேண்டை ஓடிக்கணும். பாருங்க அவங்க வீடை அவங்க வீட்டை காட்டுறாங்க. கிட்ட முன்னெல்லாம் கட்டிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா அந்த வாசல், அதுதான் நம்ம வீடு தான். முன்னாடி எப்போ தலைகள் அள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால இங்கேயே இங்கேயே வச்சுருக்கேன். பெட்டு ஃபர்னிச்சர் தான். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே போய் கொஞ்சம் இன்டீரியரில் இருந்த நம்ம மைண்ட் பண்ணிட்டு வந்த உட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ இந்த இப்போ ஸ்டார்ட் பண்ண கிளிப்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியாக இருந்துச்சா மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ஸ்டார்டிங் ஹாலு. உள்ளே வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ உள்ளே போனால் இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு வியூ, நல்ல ஒரு வியூவோட இங்கே ஒரு கேம்ப், ஒரு சின்ன ஒரு எல்லாம் உட்காந்து ஃபயர் கேம்பில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் நேராக போனீங்கன்னா ஒரு மேலே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலா அந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்கும். அப்புறம் கீழே இறங்கி அப்புறம் இங்கே வந்து உள்ளே இருக்கிற ரூம்க்கெலாம் கீழே வந்து ஃப்ளோர் வந்து வுட்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நம்ம மைண்ட் பண்ணிட்டு வந்த ஸ்ப்ரூஸ் வுட் பயம்லாம் வந்து நார்மல் லாக்லேருந்து பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 ஸ்டாக் இல்லை ஒரு 6 ஸ்டாக் கொண்டு வந்தேன் நான். அப்புறம் ஆண்ட்ரஸ் சைட்டும் ஸ்மூத் பிளாக்காக மாற்றி வச்சுருந்தேன் நான். அது வந்து வேறு ஒரு ரூமுக்கு ஃப்ளோர் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
அப்புறம் வீடோட ஒரு ரூம் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா பிளாங்க்ஸையும் வேகமாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவன் ஒருத்தர் நடுவில் வந்து ஏதோ மோட்டிவேஷன் பண்ணுறாங்க பேரை சுற்றிக்கிட்டே இருந்தான். அந்த நடுவில் 4 பிளாக் போட்டு உடச்சிட்டு இருந்தான். அதனால் அதை மொத்தமாக பண்ண முடியாது. பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது சூப்பராக அப்படியே விட்டேன். கொஞ்சம் யோசிச்ச டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ஸ் கொஞ்சம் ஸ்லாபு கொஞ்சம் டிசைன் வர மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்டார்ஸ். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம். இந்த நைட்டு டெக்கரேஷன்ஸ்லாம் முக்கால்வாசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு தானுங்க நெதர் போய் நெதர் வாட் கொஞ்சம் எடுக்கணும். ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து சில ஃபார்ம்ஸ்க்கு தேவை, எக்ஸ்பி ஃபார்ம்ஸ்க்கெலாம் தேவைப்படுதுங்கிறதுனால நாங்கள் கிளம்பலான்ட்டு இருந்தோம். அதனால் டைமண்ட் ஆர்மர் எல்லாத்தையும் கழட்டிட்டு அயன் ஃபார்ம் ஒன்று இருந்ததுனால ஈஸியாக அயன் ஆர்மர் செஞ்சுட்டு சாப்பாடு ஒரு 2 ஸ்டாக் பில்டிங் பிளாக்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஏற்கனவே வந்து இன்னொரு டீம்மேட் வந்து நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அங்கே போய் வந்து நெதர் வாட்டையும் பிளேஸ் ராடையும் கொஞ்சம் எடுக்கலான்னு கிளம்பிட்டோம். அதுக்காக தான் இப்போ அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம்.
ஆனால் நான் என்னடானா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போவே இவங்க வந்து நிறையா இந்த சுகர் கேன் ஃபார்ம், இது மீட்டிங் மாதிரி உட்காந்து இது கேம்ப் ஃபயர்லாம் வச்சு ஃபுட் ஃபார்ம்லாம் வச்சு இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி எல்லாம் வச்சு அயன் ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க இப்போவே. இந்த ஹவுஸ் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கிளம்பலாங்கிறதுக்காக உள்ளே கிளம்பிட்டு நானும் உள்ளே போயிட்டேன். எவ்வளோதான் அவர் டி மாஸ்டர் மணி அடிக்க மாட்டேது. ஓகே. ஏன் மறந்துட்டேன் நான் யோசிச்சுட்ருக்கேன். சுத்தமாக மறந்தே போயிட்டேன். நான் வந்து கோல்டு பொடிச்சு தான் போட்டு போகணும். இல்லைன்னா பிக்லின்ஸ் வந்து போயில ரொம்ப அடிச்சு போடுவாங்க. அதனால் அது வீட்டில் இருந்து வந்ததுனால அங்கே ஒரு கோல்டு பிளாக் இருந்துச்சு, அதை வச்சு நான் செஞ்சுருப்பேன் முடிச்சு. இருந்தாலும் அது வரைக்கும் போகிற டைம் வேணால் அவரே செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. எங்கே இருக்குது கோல்டு? அங்கே தான் இருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். அது வரைக்கும் அப்புறம் கோல்டு ஸ்மெல்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக போட்ஸ் வச்சுட்டு எக்யூப் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் கிளம்ப வேண்டியவங்க. ஒருத்தர் மட்டும் வரல. அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு ஒர்க் பிஸி அதனால அவர் வர முடியல. ஒரு 4 பேர் கிளம்பிட்டு வந்தாங்க அதற்கு. அப்புறம் அவங்க கீழே நெதர் டிசைன் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு நெதரை. சரி உள்ள கிளம்பிட்டோம். வழி இல்லைன்னு சைடில் போனேன். இந்த பக்கம் வச்சுருக்கிற வழி ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா வர வழியில் டி மாஸ்டர் இறந்துட்டார். அதனால் நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவருக்கு அதுதான் கோல்டு என் வீட்டுக்கு போய் கோல்டு காலி ஆச்சு. கடைசியாக இருந்த அவரோட கோல்டை வந்து நான் போட்டுவிட்டேன். அதனால் என் வீட்டுக்கு போய் அப்படியே எனக்கு கோல்டு பிளாக் எடுத்து அவர் செஞ்சுட்டு அப்படியே நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவங்க மற்றவங்க 2 பேர் அவங்க டைம் ஆகுது ஃபோட்டோஸ்க்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தூரத்துலேருந்து பேர் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் கிட்டே வந்துட்டார் அவரும். அவருக்கு தான் முக்கால்வாசி வழியே தெரியும். அப்புறம் இதுக்கு மேலே எனக்கும் வழி தெரியாது ஒழுங்கா. டி மாஸ்டர் வேகமாக வாங்க. அப்புறம் நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கே டேரெக்டாக வந்துட்டோம். எதுக்கு வாங்கலான்னு எடுத்துட்டுருந்தேன். இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏதோ ஒரு வாட்டி கூட ஒரு வழியில் கண்டுபிடிச்சோம். இந்த பிளேஸ் அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. செட்டாக அவ்வளோ பிளேஸ் ஒர்த்தஸ் பண்ண மாட்டேங்கிறான். சுற்றிக்கிட்டே இருக்கும். நாங்களும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம். வித்தர்ஸ்கள் ட்ரின்ஸ் கூட வரானுங்க. ஆனால் பிளேஸை ஒருத்தனுங்க காணும்.
ஒரு கட்டத்தில் இவனுங்க மட்டும் ஏதோ போய் தனியாக மாட்டி விதர் ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்தானுங்க. அப்புறம் அப்படியே ஏதோ உயிர் பிழைத்து நான் மட்டும் இருந்தேன். அப்புறம் பிளாக் போட்டு ஆஃப்லைன் போயிட்டேன் நானும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு தனி ஃபோர்ட்ரஸ்க்கு போனாங்க. ஆனால் அதில் நெதர் வாட்டர் இருந்துச்சு. ஆனால் பிளேஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அது பிளேஸ் வாட்டெலாம் கலெக்ட் பண்ணிட்டு நெதர் வாட்டில் நான் அப்புறம் அங்கே ஒரு தடவை இருந்தாங்க. அப்புறம் தனியாக வேறு ஒரு ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் சேர்ந்து தான் போனோம். அங்கே வந்து நெதர் வாட்டர் இருந்துச்சு. ஆனால் போகிற வழியிலேயே இறந்துட்டானுங்க எல்லாம். இது செத்துட்டானுங்க. அப்புறம் நான் மட்டும் அப்படியே உயிர் பிழைச்சி அப்படியே மேலே ஏறி எடுத்துட்டேன். நெதர் வாட்டர் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதான் போகிற வழியில் எல்லாம் பாடி கார்டு மாதிரி சேஃப்டி கொடுத்துட்டு இருந்தானுங்க. வந்துருந்தானுங்க 2 பேர். அப்படியே அவனுங்க கூட அப்படியே பேசிகிட்டே கிளம்பிட்டு இருந்தேன். பாருங்க, பக்கத்தில் பாதுகாக்க வந்தவனே லாவால் வந்து சாவறான். என்ன சொல்கிறது? இதே கொண்டு வந்தது வெறும் 2 நெதர் வாட்டு தான். முழுசாக கூட எடுக்கல. ஏன்னா மேலே வந்து ஃபுல் அந்த நெதர் வாட்டர் ரூமில் ஃபுல்லாகவே விதஸ் கட்டுன்னு இருப்பானுங்க. அதனால் மேலே அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒருத்தங்கடி அடிவாங்க. டக்குன்னு வந்துட்டு எல்லாம் வாரமாக காத்துட்டு இருந்தானுங்க நம்ம வரதுக்காக. பாருங்க எப்படி நின்றுருக்கானுங்கண்ணே. உள்ளே போயிட்டு அப்புறம் இந்த ரூமில் வந்து சோல் சாண்டு தான் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா நம்மகிட்ட இந்த 5 தான், பரவாயில்ல அதே போதும். அப்புறம் மேலே ரூஃப்க்கு போய் டேஸ்ட் பண்ணலான்னு கிளம்பி எந்த பக்கம் ரூஃபு இந்த இருக்கு. அப்புறம் இந்த கார்னரில் போய் 2 வச்சு 2 நெதர் வாட்டர் இருந்துச்சு. ஆனால் ஈஸி தான். நெதர் வாட்டர் வந்து ரொம்ப வேகமாகவே வளர்ந்துடும். அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. அப்புறம் அப்படியே கொண்டாடிட்டு இதுக்கு மேலே வந்து போர்ஷன்ஸ் நல்லாவே செய்ய முடியும். ஏன்னா நெதர் வாட் தான் கொஞ்சம் முக்கியமானது. ஆக்வாட் போர்ஷனுங்கிற ஒரு போர்ஷன் இருக்குது. அதை செய்யறதுக்கு நெதர் வாட் தான் தேவை. அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி போர்ஷன்ஸ் ஈஸியாக செய்யலாம். அப்புறம் அதுலேருந்து ஒரு 3 ஜாம்பிஸ் இருந்துச்சு. அதையும் சும்மா அடிச்சு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சேன். சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோக்கா மாப்ஸ் சிக்கன் ஜாம்பிங்கிற சிக்கன் பீஃப் எதுவும் அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோக்கா ஹியூஜ் வந்து ஸ்பான் ஆகாதில்ல ஜாவாவில். அதனால் நம்ம அப்படியே வெஜிடேரியனாக வீக்கனாகவே மாறிடணும். அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் 2 பிகாக் செஞ்சுட்டு இன்னொரு ரூம் போடலான்னு கிளம்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் நல்லா இந்த பக்கம் தான் வந்து கீழே கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அப்படியே இந்த ஒரு கேவை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ளே போய் கீழே இங்கே வந்து ஒரு சங்க் ஒரு இவ்வளோ இருக்கிற காப்ஸ்டோனையும் மைண்ட் பண்ணி எடுக்கணும். மைண்ட் பண்ணி எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் சாப்பாடு வேறு ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துச்சு. நம்ம நிறையா வேறு நினச்சிட்டே இருக்கோம். அதனால் வந்து க்ராப்ஸ்லாம் வந்து நல்லா பயிரிடல. அதனால் ஒரு திருட்டு வேலை பண்ண போகிறோம். நெதருக்கு போய் கொண்டு வந்த போன் பாக்கு ஒன்று எடுத்துட்டு அப்புறம் பார்த்தா ட்ரைடு கேஸ்ட்டு கூட ஒன்று இருந்துச்சு.
2 இருந்துச்சு. அதனால் அதை சுட்டிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேஸ்லாம். அந்த டைம் பார்த்தியா சர்வர் லீவ் இல்லை, அதனால் ஈஸியாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒழுங்காக இப்போ மேலே ஏறிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப கிளம்பியாச்சு. போகிற வழியில் சீன்ரீஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஆனால் அது ரொம்ப மினிமலாக தான் ஹெல்த் ஏற்றும். திரும்பவும் வீடை வந்து சரி அப்புறம் அந்த பேலன்ஸ் இந்த சங்கெல்லாம் வந்து எடுத்தாச்சு. சங்கா பிளாக்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் கீழே ஃப்ளோரிங்க்கு வந்து அந்த ஆண்ட்ரசைட் பிளாக்ஸ் போடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கீழே ஃப்ளோரிங் வந்து போட்டாச்சு ஆண்ட்ரசைட்டு. இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெறும் ஆண்ட்ரசைட் வந்து கிடைக்கிறது நான் அவ்வளோக்கா பார்க்கறதில்ல. பார்த்த ஒரே ஒரு சங்கி எடுத்ததுனால இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ளோரிங் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து வுட்லேயே போடலாம். அதனால் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 ஸ்டாக் எடுத்து வச்சிருந்த ஸ்ப்ரூஸ் வுட் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். பிளாங்க்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இது வேறு ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டக்குன்னு. இப்போ சொல்லுங்கள், நீட்டாக இருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் மேலேயும் போட்டுடலான்னு டக்குன்னு போட்டேன். அப்புறம் அங்கே ஒரு லைட்டை போட்டுட்டு ஆனால் மேலே வந்து ஒரு லேண்டன் அட்டாச் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கே வந்து டார்ச் வந்து லைட்டை கீப் பண்ண முடியாது. அங்கே சூப்பராகவே இருந்துச்சு இந்த ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது வந்து ஒரு பர்சனல் பெட்ரூமாக வச்சுக்கலான் இருக்கேன். இங்கே வந்து ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, எங்கன்னா என்ன நினைக்கலான்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு செட்டப்பு, ஒரு பெரிய பெட்டு, அப்புறம் செஸ்ட்டு, அப்புறம் படிக்கிற புக்கு, படிக்கிறதுக்கான இடம், இந்த மாதிரிக்கான. அப்புறம் சரி இது வந்து கேவ் இன்டர்செக்ட் ஆகுது. அது வந்து கொஞ்சம் மைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சம் கட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அங்கேயே. இதை முடிச்சதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கொஞ்சம் போய் மைன் பண்ணலாங்கிறதுக்காக ஸ்டாண்டை வந்து எடுக்க போயிட்டேன். அயன் சவலம் செஞ்சுட்டு அது வந்து இருக்குன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா வந்து நம்ம ஓரில் லொக்கேட் ஆகிருக்கும் ஒரு சாண்ட் பீச் மாதிரி. அது கரெக்டாக எப்படியே வச்சு போயிட்டுருந்தேன். வீட்டினால அப்படியே நம்ம ஆஃப்டர் இருந்துச்சு. அதனால் அப்படியே கண்டுக்காமல் அப்படியே மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 1.5 ஸ்டாக் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து இப்படியே திரும்ப வீட்டுக்கு போய் ஒரு 32 வந்து ஒரு 16 டிவைட் பண்ணிவிட்டு ஹாஃப் அதான் 32 ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஸ்மெல் பண்ண போட்டுட்டு
போட்டு ஸ்லீப் பண்ணிட்டு நான் இந்த ஸ்லீப்பிங் ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைடில் கண்ணாடியில் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு சேர் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஸ்டன். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், சேர் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து வுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு பிஸ்டனுக்கு வந்து பிளாங்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் மேல் லேயரில் வந்து 3 வச்சுட்டு அயன் இது ஸ்டோன் கவு ஸ்டோன் வந்து சைடில் 2 வச்சுட்டு கீழ் லேயரில் ஒரு ரெட் ஸ்டோன், நடுவில் ஒரு அயன் வச்சிங்கன்னா பிஸ்டன் வந்துடும். ஸ்டிக்கி பிஸ்டன் கிடையாது, ஒரு பிஸ்டன். அதுக்கப்புறம் ஒரு லிவர் செஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரெயில் வச்சு பிஸ்டன் கொஞ்சம் கீழ் பார்த்த மாதிரி வச்சுருங்க. நான் ஓரத்தில் போய் சேர்ந்துக்குது இருங்க. சைடில் ஒன்று வச்சுட்டு இப்போ தள்ளணுன்னா ஓரமாக நின்றுக்கும். இப்போ பாருங்கள், ஓரமாக நின்றுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளிட்டு கீழே இருக்கிற ரெயிலை உடச்சிட்டு இதை இப்போ உடச்சோன்னா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ பிஸ்டன் வச்சு ஒரே கிளிக், அவ்வளோதான் முடிஞ்சு வேலை. சூப்பராக ஒரு சேர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடில் கொஞ்சம் டெக்கரேஷன் கூட பண்ணலாம், ஆனால் இதுவே ஓகே தான். ரூமில் சும்மா உட்கார்றதுக்கு ஓகே. அது சூப்பராக இருக்கா சேரு. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இப்போ தான் போய் வந்திருக்கோம். அப்புறம் வந்துட்டு மாறி பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ எவன் பெருசுன்னு அடித்து கட்டுறா. அப்புறம் என்னடானா என்கிட்ட கிளம்பிட்டான் அடிக்கிறதுக்கு. கிட்டே திரும்பி கம்மன் தலையில் ஒன்று வச்சுட்டு பாருங்க, அவனுக்கே அடி விடும். நான் சீல்டுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீல்டு எப்படி வச்சோன்னா அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணும், ரொம்ப பக்கம் இருந்தானா. அப்புறம் பீப்பர் பாம்பு கட்டலான்னு எல்லாம் கட்டிகிட்டே இருந்தேன். வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அதனால் அவங்க பண்ணாங்க. பீப்பர் பாம்புக்கு ஒரு ட்ரில் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணிட்டு எஃபிஷியண்டான ட்ரிக்கு பண்ணலாம். அதனால் நல்லா யூஸ் ஆகும். என்ன கொஞ்சம் கரெக்டாக தான் கஷ்டம். அதனால் ஃபஸ்ட் நாள் வந்து நான் மெட்டீரியல்ஸ் மட்டும் கேதர் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு ஏற்கனவே கிட்டத்தட்ட மைனிங் அதெல்லாம் போய் வந்து நம்மகிட்ட இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடு கட்டும் போதே கல்லெல்லாம் மைன் பண்ணோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மைன் பண்ணி வச்சுட்டேன். காபிள் ஸ்டோன் அதெல்லாம் மைன் பண்ணிகிட்டே இருந்தேன். கோலும் நிறையா கிடச்சிது. கோல் இந்த சர்வரில் கொஞ்சம் நல்லாவே கிடச்சிது. அதனால் கோல் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, கோல் யூஸ் பண்ணுறதுக்கு மீட் அதிகமாக கிடைக்கல. அப்புறம் முக்கால்வாசி எல்லா இதுவுமே சேர்த்தாச்சு. எனக்கு வந்து முக்கால்வாசி கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணது வந்து பக்கத்தில் இருக்க ப்ரோ தான். அப்புறம்
இவர் போய் சாண்டு எல்லாம் ரெடி பண்ணார். அப்புறம் ஸ்லாபு, அப்புறம் நானும் போய் அப்புறம் க்ரீப்பர் வந்து கஷ்டப்பட்டு கட் பண்ணால் இப்படி வெடிச்சிருச்சு. அதை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் சைடில் சாமி வந்துட்டு இருந்துச்சு, அதை அடிச்சு பண்ணுறாரு. இது கொஞ்சம் பெரியதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாமே எடுத்துக்கிச்சு இது பண்ணுறதுக்கே. அப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் ட்ராப் டோர் மட்டும் செஞ்சிட்டோன்னா முடிஞ்சிடும். மற்ற எல்லா மெட்டீரியலுமே கேதர் பண்ணியாச்சு. அதனால் நானும் அந்த ப்ரோவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு ஸ்டாக்கு கொஞ்சம் காம்படிஷன் தேவைப்பட்டுச்சு, அதை எடுத்து முடிச்சுட்டு இவர் வந்து ஃபர்னஸில் போட்டார் லாஸ்ட் அண்டு பொருட்களை. அது ஸ்மெல்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரே ஒரு ஃபேஸ்புட்டை போட்டார். எல்லாமே ஸ்டாபு, காபிள் ஸ்டோன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிளாஸ்லாம் உருகிட்டு இருக்க டைமில் வந்து சும்மா இவங்க கட்டிகிட்டு இருந்த ட்ரேடிங் ஹால்லாம் பார்த்தேன். ட்ரேடிங் ஹால் வந்து சூப்பராகவே இருந்துச்சு டிசைனு. அதுக்குள்ளே வில்லேஜஸ் பில்டிங் இந்த நிறைய இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மெல்டிங்லாம் வரல. நிறைய பவர்ஃபுல்லாக என்சான்மெண்ட் புக்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. இவன் எனக்கு ஏன் இப்படி தான் ஓபியாக இருந்துச்சு. எஃபிஷியன்சி 5 இருக்குது, பவர் 5, இது ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, லூட்டிங் 3, ஆப்ஷன் 3 சூப்பர் டச். அநியாயத்துக்கு உழைக்கிறாங்கப்பா சாமி ட்ரேடிங் ஹாலுக்கு. நான் இந்த பக்கம் தான் சைடெலாம் காட்டுருந்துச்சு, அப்படியே இந்த பக்கம் தான் வந்துட்டு நல்லா
இப்போ இந்த ட்ரேடிங் ஹால் பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டு நானும் இவரும் மைண்ட் பண்ணலாங்கிறதுக்காக கொஞ்சம் அயன் பிக்காக்ஸ் செஞ்சிடலான்னு கட்டாயம் கொடுத்தாரு. வச்சு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிவிட்டு எங்கே வச்சேன் கிராஃப்டிங் டேபிள் ஒரு ஸ்டார். இப்போ வந்து 4 அயன் ஆக்ஸ் இருக்கா, அவன்கிட்ட வந்து ஒரு டைமண்ட் ஆக்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு அயன் ஆக்ஸ் கொடுத்தேன், அப்புறம் இன்னொரு அயன் ஆக்ஸு இதில். அப்புறம் நெக்ஸ்ட்டு மைனிங் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கட்டையெல்லாம் மைன் பண்ணிவிட்டு, ஆனால் ட்ராப் டோர் வந்து ரொம்ப இது கிட்டத்தட்ட 6 வுட் பிளாங்க்ஸ்க்கு வந்து 2 பீஸ் தான் கிடைக்கிறதுனால நிறைய மைன் பண்ணோம். ஏற்கனவே வச்சுருந்த ஸ்பூஸ் வுட்லாம் இதுக்கே செலவாயிடுச்சு. இப்போ கடைசியில் எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, ஓகே, கிட்டத்தட்ட எல்லாம் கேதர் பண்ணியாச்சு. அந்த டுட்டோரியல் போட்டு பார்த்துட்டு இருந்தேன், எல்லாம் செக்லிஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சாச்சா, எல்லாம் கேதர் பண்ணியாச்சானு கேதர் பண்ணியாச்சு. அப்புறம் ஸ்லாபு, கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ரெட் ஸ்டோனில் வந்து ரெட் ஸ்டோனு, ஃபயர் கேம்ப்பு, அப்புறம் கம்பேரட்டர் ரிப்பீட்டர் மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் இன்னும் அப்சர்வர், டிஸ்பென்சர், அப்புறம் ஹாப்பர் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். அப்புறம் இவர் வந்து வேஸ்ட்டான பொருளாக வந்து தூக்கி போட்டு லாவாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தார். சூப்பராகவே இருந்துச்சு. எங்கேருந்தா இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரிலப்பா. அப்புறம் நானும் போட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. கோவமாக இருக்கீங்க, வேகமாக போய் அப்புறம் ஹாப்பர் அதுக்கு வந்து கொஞ்சம் அயன் தேவைப்படுறதுனால அயன் ஃபார்ம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அடுத்த வந்து ரெய்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் ரெய்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நாம்ளும் ஃபைட் பண்ணுவோங்கிறதுக்காக வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு எப்படியே ஃபைட் பண்ணுவோன்னு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
சரி செத்து போயிட்டான். அப்புறம் லூட்லாம் எடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். லூட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க கடைசி இந்த 2 பேர்த்தையும் நம்ம அடித்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் ரெய்டு விக்ட்ரி ஆயிடுச்சு. இப்படி பார்த்தாலும் நம்ம எதுவும் ட்ரேட்லாம் இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு வேலை நெருங்கியாச்சுன்னா அதை முடிக்காமல் அடுத்த வேலையெல்லாம் போகாது. அதனால் இந்த மறுபடியும் யார்கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு இறங்கிட்டேன். இப்போ வந்து டிஸ்பென்சர் செய்யறதுக்கு வந்து போஸ் தேவை. அதனால் வந்து போஸ்லாம் வந்து ஒரு 11 டிஸ்பென்சர் தேவைப்படுது. அதனால் 11 டிஸ்பென்சர் செய்யறதுக்கு 11 போ தேவைப்பட்டுச்சு. அந்த போ வாங்கிட்டு இருக்க நடுவில் அப்படியே இந்த வயன்குழம்பு வந்துட்டு இருந்தேன். அவனை அடித்து முடிச்சுட்டு அப்புறம் போய் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே தூங்கிட்டு நைட் வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சோண்டு பொருள் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு பூனை மாட்டிக்கிச்சு. எனக்கு வேறு ரொம்ப ஃபேவரட், பூனைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அது எப்படியாவது பிடிச்சிடலான்னு பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிற்க மாட்டேன்றது. சரி ஓட்டம் முடிச்சு பார்த்துடலான்னு எனக்கு அதுக்கு ஒரு ரேஸ் வச்சு டைம் பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியில் ஒரு கூலியில் மாட்டிக்கிட்டு அப்புறம் டீம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை பிடிச்சாச்சு. சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோன்னு கிளப்ப ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி வேறு க்ளீன் பண்ணுவோம். இது வேறு நெக்ஸ்ட் டே வந்து பேலன்ஸ் இந்த பொருள்லாம் ரெடி பண்ணலான்னு கிளப்பிக்கிட்டேன்.
இப்போ கடைசியாக லிவர் மட்டும் பேலன்ஸ் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு செஸ்ட்டில் வச்சுட்டு இன்றைக்கி எல்லா தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு எல்லா தேவையான பொருளை ரெடி பண்ணி வச்சதுனால பிரச்சனை எதுவும் இல்லை. வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக பசிக்கும். அப்புறம் ஒதுக்க முடியாது, ஒழுங்காக பேச முடியாதனால இப்போ இதெல்லாம் கற்றுத் தர்றேன் ஒன்று சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக கேதர் பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் திரும்பவும் பிளான் பண்ணி வச்சிடணும். இருங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, நான் கரெக்டாக பிளான் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இவ்வளோ வீட் சேர்ந்துருக்கு. இருங்க, அதுக்கு இங்கேயே ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வச்சுருவோம். அதான் செஞ்சு வச்சுட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிடலாம். சரிங்க, நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இன்வெர்டரியில் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்துட்டான், ஜாயின் ஆகிட்டு அவனையும் ஹெல்ப் வரேன்னா அவன் வேலை வேஸ்ட் இருந்தான்னா இதோடனே அவனுக்கு ஹெல்ப் கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். தப்பு இருக்கு. ஏதோ ஒழிஞ்சிருக்காராம்மா, அவன் கூப்பிட்டு போகலான்னு கேட்டில் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இதுதான் நம்ம கிட்ட போகிற ஸ்பாட்டு. இது வந்து ட்ரீயில் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கிற சீலை வந்து கட்டினா அந்த பீச்சு கட்டினாங்க. அதான் இங்கே கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் டோட்டலியரோட ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே லூட்டிங் ஏரியாவை கிரியேட் பண்ணாங்க.
அப்புறம் இதை கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து கிட்டத்தட்ட சன்செட் ஆயிடுச்சு. சன்செட் ஆனாலும் நைட்டே ஆனாலும் தீயாக உட்காந்து கட்டிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் பெட்டு கொண்டு வரல. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் வந்து கேம் மட்டும் வெளியே போயிட்டு அப்புறம் அவனுங்க தூங்கிட்டானுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இன்னும் நிறையாவே பொருள் கொண்டு வரல. ஏன்னா கிட்டத்தட்ட 2 டபுள் செஸ்ட் வரைக்கும் இருந்துச்சா, அதனால் இப்படி நம்மளால் கொண்டு வர முடியும் சிங்கிளாக. அதனால் திரும்பவும் போய் தான் கொண்டு வந்தாகணும். நெக்ஸ்ட் அப்புறம் டுட்டோரியல் கொஞ்சம் பேலன்ஸ் பார்த்துட்டு போடும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. ஹாப்பி கெஸ்ட்டில் தேவையான ரிமைனிங் பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. எனக்கு வேலை மிச்சம். நெக்ஸ்ட் அவர் கொண்டு வந்த பேலன்ஸ் ரிமைனிங் ஐட்டம் வச்சு கிளாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தேன். பெட்டை வரை கொண்டு வந்துட்டார். சூப்பர். அப்புறம் லேயர் போட்டதுக்கப்புறம் இந்த எண்டில் வச்சு இதுக்கப்புறம் தான் பெரிய பாட்டிருக்கு கைஸ். அதான் கொஞ்சம் கஷ்டமான இது. பரவாயில்ல, கீப் அப் பண்ணுவோம். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சாச்சு ஃபஸ்ட் லேயரு. இது அப்படியே பிட்டு காப்பி அடித்து 9 லேயர் கட்டணும் கைஸ். அப்படியே 9 லேயர், ஒரு சிங்கிள் மிஸ்டேக் கூட இருக்காததுனால அப்படியே ஃபைனலாக 9th லேயரும் போட்டு முடிச்சிட்டோம். ஃபினிஷிங்காக இந்த லேயரை மட்டும் முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சது கிட்டத்தட்ட. ஆனால் இது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற வேலை.
கரெக்டாக சைடில் ஒரு கார்னர்லேருந்து சுற்றி வந்துட்டுருக்கான் பாருங்க இன்னொருத்தன். ஏற்கனவே கடுப்பாக இருக்குது இது வேறு இது கட்டுறது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தேன். என்னைய பிடிச்சி நீ வேணால் சண்டைக்கு வேணான்னு இருந்துகிட்ருக்கேன் ஒருத்தன். பிடிச்சி போய் கீழே தள்ளி விட்டான். சும்மா தள்ளி விட்டு நான் ஏற்கனவே வேலை ஆகாமல் இருந்துட்டு இருந்தேன். தள்ளி விட்டுருக்கேன். அடிக்கிறேன். வரேன். பேலன்ஸ் வந்து கொஞ்சம் இதையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆன் பண்ணிட்டு மேலே ஒரு ஏஎஃப்கே ஸ்பாட் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே போய் கொஞ்சம் ஒரு 23 நிமிஷம் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் 30 நிமிஷத்தை ரவுண்டாக பண்ணி ஒரு 23 நிமிஷம் இருக்கும். அப்புறம் இது ஏஎஃப்கே ஸ்பாட்டுக்கு வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்ஸ் கொடுத்துட்டு போனேன். இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அப்புறம் இருக்குது ஃபேண்டம்ஸ் வந்து டவுன் பண்ணி வச்சு போடுறாங்க.
வந்து 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி கால் ஒர்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணதுக்கு போய் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் போய் தான் பார்க்கணும். பண்ணதில் 24 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டாக் கிட்ட அப்படிங்க இருக்குது. இப்போ வந்துருக்கு. ஓகே, நல்லா சொல்லிட்டு ஓகே. ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு இந்த ஃபஸ்ட் வீக் ப்ராக்ரஸில். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் இதுக்கு மேலே ஒரு அப்டேட்ஸ் வந்து நான் போடுறேன். இன்னும் என்னென்ன சர்வரில் நடந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றிலாம் போடுறேன். இன்னும் எக்ஸ்ப்ளோர்லாம் ஒழுங்காக பண்ணுறேன், நான் போடுறேன். அப்புறம் அடுத்த இதில் வந்து கியர்ஸ் அப்டேட் பண்ணிடலாம். அப்புறம் குவாலிட்டி இந்த வீடியோவில் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேலும் வர வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, பாய், தேங்க்யூ.